விஜயை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வளர்ந்து வரக்கூடிய அவருடைய செல்வாக்கை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவரு கவனமாக இருந்தார். ஆளும் திமுகவை அதன் கூட்டணி கட்சிகளை எதிர்த்து வீழ்ச்சியடைய செய்யும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இணைந்த கூட்டணிக்கு அவ்வளவு பலம் இல்லை. திமுகவுக்கு எதிரான விஜயை தங்களுடைய அணியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்படுத்தி கொண்டால் அது திமுகவுக்கு கடுமையான தலைவலியாக இருக்கும். திமுகவோட வெற்றியை கடுமையாக பாதிக்கும். அப்போ 2026 நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் விஜயோட ஆதரவுங்கிறத விட விஜய் ஆதரவு வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள ஒரு புதிய திட்டத்தை இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு உருவாக்கியிருக்காங்க. ஒன் டு ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் களத்தை பொறுத்தவரை சினிமா நடிகராக இருந்த நடிகர் விஜய் அரசியலுக்கு அவர் ஒரு ஊர்லேயும் மாநாடு நடத்தி பொதுமக்களை சந்திக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே அவருக்காக கூடின கூட்டத்தை பார்க்கும்போது தமிழக அரசியலில் இது எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்கிறத அவங்கவுங்க யூகங்களுக்கு அடிப்படையில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு கூடுற கூட்டமானது மற்ற அரசியல் கட்சியோட வாக்கு வங்கியில் கை வைக்குங்கிறத ஒரு அரசியல் உற்றுநோக்கர்களும் ரொம்ப தெளிவாக அப்பப்போ சொல்லிக்கிட்டே வந்துட்டு தான் இருந்தாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய்க்கு ஒரு ஊர்லேயும் கூடுற கூட்டம் அப்படிங்கிறது மற்ற அரசியல் கட்சிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருந்தாலும் கடைசியாக செப்டம்பர் மாதம் 27 கரூரில் நடைபெற்ற அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 41 உயிர்கள் பலியான சம்பவத்தை அடுத்து தமிழக அரசியல் களத்தோட போக்கு வேறு திசையை நோக்கி போயிட்டுருக்கிறத நம்மளால் தெளிவாக உணர முடியுது. தேசிய அளவில் நமக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் எதிரி, மாநில அளவில் நமக்கு திமுக தான் எதிரிங்கிற ஒரு 2 விஷயத்தை விஜய் தன்னோட ஒரு மாநாட்டிலையும் ஒரு பொதுக்கூட்டத்திலையும் ரொம்ப தெளிவாக வரையறுத்து உறுதியாக சொல்லிக்கிட்டே வந்தார். இந்த நிலைப்பாடு தான் இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு புதிய மாற்றத்தை அடையும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி எட்டி பார்த்துட்ருக்கு. ஏன்னா அந்த கரூர் உயிர் பலி சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஊர் எம்எல்ஏ, அந்த ஊர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி இவங்க எல்லாருமே அந்த ஒரு பக்கம் போயிருந்தாங்க. முதலமைச்சரும் தன்னுடைய மற்ற நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு அதிகாலையிலேயே அங்கே போய் பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நடக்க வேண்டிய ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருந்தார். உதயநிதியை பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் துபாயிலேருந்து தன்னோட பயணத்தை ரத்து பண்ணிவிட்டு கரூர் பார்த்துட்டு திரும்பவும் போயிட்டார். இப்படி பார்த்திங்கன்னா ஒரு ஆளுங்கட்சி இவ்வளவு வேகமாக மற்ற சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா நடந்திருக்கவே முடியாது. ஆனால் இந்த கரூர் உயிர் பலி சம்பவத்தில் அவர்கள் அவ்வளவு ஆவேசமாக, அவ்வளவு விறுவிறுப்பாக, அவ்வளவு சுறுசுறுப்பாக காரியத்தில் இறங்கி உடனடியாக அந்த நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்கிறத பார்க்கும்போது இது கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி அவருக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தணும், அவருடைய அரசியல் செல்வாக்குக்கும் மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இருக்க முடியுமே தவிர மற்ற நோக்கம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. கள்ளக்குறிச்சி இந்த சாராய சம்பவம் பார்த்துருக்கோம், உயிரிழப்பு, மரக்காணம் இந்த கள்ளச்சாராயம் உயிரிழப்பு, இப்படியெல்லாம் தொடர்ந்து பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த மாதிரி உயிரிழப்புகள்லாம் அரசு காட்டாத வேகம் இந்த கரூர் உயிர்பலி சம்பவத்துக்கு நடந்திருக்கிறதுங்கும் போது ஒரு வகையில் அரசு வேகமாக இயங்கி நிவாரண நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டுச்சு, தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தது அப்படிங்கிறத பாராட்டினாலும் இதுக்கு இன்னொரு பக்கம் விஜயோட எதிர்ப்புங்கிறது ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய, ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. விஜயை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் வளர்ந்து வரக்கூடிய அவருடைய செல்வாக்கை எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல அவரு கவனமாக இருந்தார். ஒரு ஊரில் போய் பேசும்போதும் ஒரு மாநாட்டில் பங்கேற்கும் போதும் எவ்வளவு கூட்டம் வருது, அதிகமாக கூட்டத்தை காட்டணும் இப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் அவங்க கவனமாக இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் சேர்ந்து கரூர் உயிர்பலி சம்பவம் எல்லாரும் அவங்கவுங்க போக்கு, அதாவது ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு புதிய நிர்பந்தத்தை உருவாக்கியிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம இடத்துல சொல்லணும். இப்போ பார்க்கும்போது விஜய் ஏற்கனவே உறுதியாக சொன்னார் இல்லையா, திமுக தான் மாநிலத்தை பொறுத்தவரை நமக்கு திமுக தான் எதிரி, தேசிய அளவில் பொறுத்தவரை நமக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் கடுமையான எதிரிங்கிற சூழ்நிலையில் இப்போ இந்த கரூர் உயிர்பலி சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. விஜயை ஒருவேளை வழக்கு தொடுத்து அவரை சிறையில் வைத்தால் விஜய்க்கு ஏற்கனவே கூடுற கூட்டத்தை விட இன்னும் அதிகமாக கூட்டம் கூடும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவருடைய ஆதரவும் இன்னும் பெருகுங்கிற ஒரு அச்சம் ஆளுங்கட்சிக்கு இருக்க தான் செய்யுது. அதே வேளை
தன்னோட இந்த வழக்கிலேருந்து விடுவித்துக்கிட்டு மேலே வரணும். தனக்கு இது மூலமாக இந்த கரூரில் நடந்த உயிர் பலி சம்பவத்தை ஒரு காரணமாக வச்சு வேறு சில வழக்குகள் பின்னப்பட்டு அது தன்னுடைய அரசியல் எதிர்காலத்தை மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கக்கூடாது, அதுலேருந்து எப்படியாவது தப்பி வரணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த கட்சி நிர்வாகிகளையும் மீட்டு கொண்டு வரணுங்கிற எண்ணம் ஒரு கட்சி தலைவராக விஜய்க்கு இருக்கும். இந்த சூழ்நிலையை தான் பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் ரொம்ப தெளிவாக பயன்படுத்தி கொள்ள நினைக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். இதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு நிலையில் கைகோர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ கணிஞ்சு வர்றதா தான் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் நமக்கு தெரியப்படுத்துது. விஜய்க்கு ஆதரவான தேர்தல் களத்தை, விஜய்க்கு ஆதரவான இந்த மக்கள் செல்வாக்கை திமுகவுக்கு எதிராக எப்படி மடை மாற்றி விடுவது, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக எப்படி பயன்படுத்தி கொள்வது, இதை தான் இப்போதைக்கு டெல்லி பாரதிய ஜனதா கட்சி ரொம்ப தெளிவாக திட்டமிட்டு அதற்கான பணிகளில் முழுமையாக ஈடுபட்டு வருது. இப்போது கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா விஜய் மீது குற்றம் சாட்டி விஜயின் அலட்சிய போக்கை ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசக்கூடிய ஒரு அரசியல் குரூப் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது யதார்த்தமாக நடந்த சம்பவம், காவல்துறை மீது குற்றச்சாட்டு, அரசு இயந்திரம் சரியாக செயல்படவில்லை, இவ்வளவு கூட்டங்கிறத கணிக்க தவறியது காவல்துறையோட, அது அவருடைய தவறு அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் விஜய்க்கு ஆதரவுன்னு சொல்கிறத விட திமுகவுக்கு எதிரான அரசியலை கையில் எடுக்கக்கூடிய இன்னொரு கட்சிகளும் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, பாமக, அன்புமணி தலைமையிலான பாமக, இந்த 3 பேரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய்க்கு ஆதரவாகவும் தங்களுடைய கருத்துக்களையும் வாதங்களையும் தொடர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டே வராங்க. இந்த சூழ்நிலையில் திமுகவுக்கு எதிராக இப்போதைக்கு பார்க்கும்போது திமுக ஒரு பக்கம் வலிமையான கூட்டணியோடு இருக்குது. ஆளுங்கட்சிங்கும்போது அதற்கு எந்தெந்த அளவுக்குலாம் வலிமை இருக்குதுன்னு நம்ம சொல்லவே வேணாம். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிமுகவை எதிர்த்து வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு, ஆளும் திமுகவை அதன் கூட்டணி கட்சிகளை எதிர்த்து வீழ்ச்சியடைய செய்யும் அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிமுக இணைந்த கூட்டணிக்கு அவ்வளவு பலம் இல்லை. ஆளும் திமுகவின் வலிமை, அதோட கூட்டணி பலம், இதையெல்லாம் எதிர்த்து அவர்களோட போட்டி போட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி அதிமுக சேர்ந்த கூட்டணி பெரிய அளவுக்கு வலிமையாக இல்லை அப்படிங்கிறது கண்கூடாக எல்லாருக்குமே தெரியுது. இன்னொரு பக்கம் விஜய் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2026 தேர்தல் களம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அவர் செட் பண்ணி வைக்கிற மாதிரி போயிட்டு இருந்தது இல்லையா. இப்போ எங்கே களம் மாறுதுன்னா விஜயை பொறுத்தவரை இந்த நெருக்கடியிலிருந்து அவர் வெளிவர வேண்டும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது கூட்ட நெரிசல் இயல்பாக நடந்தது, அதில் சிக்கி பல பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற ஒரு கட்டம் இருந்தால் கூட தெலுங்கு படம் ஏற்கனவே புஷ்பா படம் ரிலீஸ் ஆன போது அந்த தியேட்டரில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருத்தவங்க உயிரிழக்கும் போது அது எப்படி அந்த கதாநாயகனுக்கு இடையூறாக மாறிச்சோ, வழக்கு தொடுக்கிற அளவுக்கு ஆச்சோ, சிறைக்கு செல்வதற்கு போல் ஆச்சோ, அதே போல் சூழ்நிலை விஜய்க்கும் வரலாம். அப்படி ஒரு சூழ்நிலை நடிகர் விஜய்க்கு வந்தால் அதுலேருந்து அவர் எப்படி தப்பி வருவார், அவரை யாரால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் அந்த வலிமை இருக்கிறது. அப்போ அந்த வலிமையை இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவு இப்போதைக்கு விஜய்க்கு தேவை. அதே போல் விஜயோட வாக்கு வங்கியும் விஜயோட செல்வாக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு இன்னொரு வலிமை அப்படிங்கிறதுனால விஜயோட ஆதரவும் விஜயோட சப்போர்ட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேவை. இப்போ இதனால் பார்க்கும்போது தமிழகத்தில் ஏற்கனவே திமுக கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், அதுக்கப்புறம் இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இப்படி ஒரு வலிமையான கூட்டணி இருக்குது. அந்த கூட்டணியை இது வரைக்கும் யாரும் உடைக்க முடியல. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தான் இப்போதைக்கு கூட்டணியாக இருக்குது. திமுக கூட்டணியை ஒப்பிட்டு பார்க்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு பலத்தோடு அது இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக பலத்தோடு இல்லைங்கிறது தெரியுது. இப்போ விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் திமுக, அதிமுக எல்லாவற்றையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொன்னால் கூட அதிக பாதிப்பு அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குங்கிற மாதிரி தான் பல பேர் கருத்து சொன்னதுனால இப்போது திமுகவுக்கு எதிரான விஜயை தங்களுடைய அணியில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பயன்படுத்தி கொண்டால் அது திமுகவுக்கு கடுமையான தலைவலியாக இருக்கும், திமுகவோட வெற்றியை கடுமையாக பாதிக்கும். அப்போ 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் விஜயோட ஆதரவுங்கிறத விட விஜய் ஆதரவு வாக்கு வங்கியை பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள ஒரு புதிய திட்டத்தை இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு உருவாக்கியிருக்காங்க.
இதற்கு விஜயை பொறுத்தவரை இப்போது இந்த மாதிரி வழக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள்லேருந்து அவர் விடுவித்து வந்தால்தான், அதாவது பார்த்திங்கன்னா மக்கள் செல்வாக்கு நிறைய பேருக்கு இருக்கும். பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது வந்து போக போக அந்த அனுபவங்களில் தான் கற்றுக்கணும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிரிக்கு எதிரி நண்பனுங்கிற வகையில் திமுகவுக்கு எதிரானவர்களுடைய ஆதரவு இப்போதைக்கு விஜய்க்கு தேவைப்படுது. குறிப்பாக சொல்லப்போனால் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுது. அதனால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை மறுக்காமல் செய்து முடிக்க வேண்டிய காலகட்டத்தில் கட்டாயத்தில் இப்போதைக்கு விஜய் இருக்கிறதுனால தமிழக அரசியல் களம் 2026 தமிழகத்தோட தேர்தல் களம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் திமுகவுக்கு இப்போதைக்கு வலிமையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக, அப்புறம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ விஜயோட தமிழக வெற்றி கழகம், இந்த கூட்டணி நேரடியாக வைத்து கொண்டாலும் மறைமுகமாக வைத்து கொண்டாலும் திமுகவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு இந்த தேர்தலில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். அதை தான் பாரதிய ஜனதா கட்சி விரும்புகிறது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுகவோட சேருவதற்கான வாய்ப்பு இல்லை, விருப்பம் இல்லை என்றாலும் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதிமுக அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய நிலையில் விஜய் இருக்கிறார். இதுதான் இப்போதைய அரசியல் நிலை. இதுவும் காலப்போக்கில் வேறு மாதிரி மாறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் விஜயோட செல்வாக்கை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த கரூர் சம்பவத்தை திமுக வந்து முழுமையாக எப்படிலாம் பயன்படுத்துமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது விஜய்க்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான சூழலிருந்து அவரை மீட்டு கொண்டு வருவதன் மூலம் திமுகவுக்கு எதிராக வலுவான ஒரு கூட்டணியை அமைக்கலாங்கிற ஒரு நிலையில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறதுனால இது ரெண்டும் தான் இனி வரப்போகிற தேர்தலுக்கான முக்கியமான வியூகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய சூழ்நிலையில் ஓரளவு நமக்கு தெரிய வருது. இதுவும் கால மாற்றங்களுக்கு ஏற்ப நாளுக்கு நாள் மாறும்போது இதிலும் சில மாற்றங்கள் வரலாம். அது எப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம்.